கான்சியோகிராசி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு அமைப்பு நம்ம வச்சுருக்கோம். அது என்ன கான்சியோகிராசி? வாட் இஸ் த மீன் பை கான்சியோகிராசின்னு நீங்கள் கேட்கலாம். இட் இஸ் எ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு நான் சொல்ல வரேன். வாட் இஸ் மீன் பை டெமோக்ரஸி? டெமோக்ரஸி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அறிவை பயன்படுத்தி அறிவின் உச்சத்தை தொடுவது தான் டெமோக்ரஸி. அப்படின்னா அப்படின்னா இன்னும் இன்னும் இன்னும்னு ஒரு விஷயத்தை பெனட்ரேட் பண்ணி மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்கறது தான் டெமோக்ரஸி. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, தொலைந்து போதல், பறிகொடுத்தல் தானாக நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த நாளே அதை பிரேக் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிட்றாரு. நீங்கள் ஒரு இடத்துல புத்தி யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே அதை விட சிறந்த ஒரு விஷயத்தை, அப்டேஷனான விஷயத்தை அதே புத்தியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்படியே பயணம் போயிட்டே இருக்குதுன்னா இது எங்கே போய் நிற்கும்? அறிவு அறிவு அறிவுன்னு ஃபுல்லாக நம்மளுடைய இருப்பை சுயத்தை தொலைச்சிட்டு கண்களை பறிகொடுத்துட்டு காட்சி வாங்கணுமா என்ன? அப்போ தான் பகுத்தர் சொல்கிறாரு, கான்சியோகிராசின்னு ஒரு உணர்வு தளம், ஒரு உணர்வியல் விஷயம் இருக்குது. தட் இஸ் மனதடிமைத்தனத்திலிருந்து மீண்டு சுய உணர்வு தளத்துக்கு வரும் ஒரு விஷயந்தான் கான்சியோகிராசி. எனவே நீங்கள் என்ற உண்மைத்தன்மையை உணர்வதற்காக அளிக்கப்பட்டுள்ள இந்த மனித பிறவி என்ற மாபெரும் பொக்கிஷத்தை நீங்கள் உங்களை சந்திப்பதற்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.